viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை மசாலாவை கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு இந்த ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் 1/2 கிலோ க்ரீன் கலர் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிங்க. கத்திரிக்காயை ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காயையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை கத்தி வச்சு நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணுங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயையும் நீல வாக்கில் கட் பண்ணி தனியாக எடுத்தாச்சு. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. கலந்த மசாலா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். கத்திரிக்காயோட அளவை பொறுத்து நீங்கள் மசாலாவோட அளவை கூட்டியோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் மசாலாவை ஃபில் பண்ணுங்க. இப்போ இதை கவர் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலாவை தடவி வச்சுருங்க. கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு சேர்த்துக்கிங்க. கருவேப்பிலை போட்டுக்கிங்க. கடுகு வெடிக்கட்டும். இப்போ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இந்த பேனில் ஒன்றா எடுத்து வைங்க. இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயோட கலர் நல்லா அழகாக சேஞ்ச் ஆகிருக்கு. கத்திரிக்காய் எண்ணெயிலே அழகாக வதங்கி இருக்கு. ஒவ்வொரு கத்திரிக்காயாக நம்ம எடுத்து பரட்டி விடலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கத்திரிக்காய் ஃப்ரை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. Thank you.